தங்கம் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1600 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரிப்பு. கிலோவுக்கு 20,000 ரூபாய் உயர்ந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் திமுக ஆட்சிதான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். திராவிட மாடல் 2.0 ஆட்சி தற்போதைய சாதனைகளை மிஞ்சும் வகையில் இருக்கும் என்றும் உறுதி. அரசின் உரையை படிக்காமல் ஆளுநர் வெளியேறியது மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவால். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் தற்போது உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. தேசபக்தி குறித்து யாரும் பாடம் எடுக்கும் இடத்தில் நாங்கள் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தேச விரோதிகள் யார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் விமர்சனம். ஆளுநர் அவர்களுக்கு அடுத்த நிறுத்தமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிற நிலையில் நாங்களும் இல்லை. தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மேலும் 1,00,000 வீடுகள் கட்டித்தரப்படும். 1088 கோடி ரூபாயில் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு. கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் நீதி மய்யம் செயற்குழு கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோருக்கான விருப்ப மனு விநியோகமும் தொடங்கியது. தமிழ்நாட்டில் தற்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டணி முழு வடிவம் பெறவில்லை என பிரேமலதா கருத்து. விஜயை செய்தியாளர் சந்திப்புக்கு அழைக்குமாறு செய்தியாளர்களுக்கு யோசனை. ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு எம்பி தர்மர் மீண்டும் அதிமுகவில் இணைய முடிவு. அடுத்தடுத்து ஆதரவாளர்கள் மாற்றுக் கட்சிகளில் இணைவதால் பன்னீர்செல்வம் அதிர்ச்சி. புகழ்பெற்ற பத்ரிநாத் கோயில் பகுதிகளில் தொடரும் கடும் பனிப்பொழிவு. வெள்ளை போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கும் கோயில். இமாச்சல் பிரதேசம் மணாலியில் விடாமல் கொட்டும் பனிப்பொழிவு. சாலைகளை பனி சூழ்ந்ததால் சண்டிகர் மணாலி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. ஜம்மு காஷ்மீரில் உயரமான பகுதிகளில் நிலவும் கடுமையான பனிப்பொழிவு. மலை போல் குவிந்துள்ள பனிக்கட்டிகளை வீசி விளையாடிய குழந்தைகள். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு பிறகு தள்ளாடும் திருப்பூர் பின்னலாடை துறை. ஒன்றிய பட்ஜெட்டில் சலுகைகள் அறிவிக்கப்படுமா என எதிர்பார்ப்பு. தொழில் நிறுவனங்கள் நிறைய மிகவும் சிரமத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது சலுகைகள் அறிவிக்கணும். ரெண்டாவது திருப்பூர்லேருந்து உள்நாட்டு உற்பத்தி வட மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த கூட்ஸ் ட்ரெயின் திருப்பூர்லேருந்து ஒரு வாரத்தில் 2-3 தடவை திருப்பூர்லேருந்து போகிற மாதிரி அதுகளுக்கு சலுகைகள் அறிவிக்கணும். நடப்பாண்டு இடைநிலை ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வை 2 முறை நடத்த திட்டம்.
ஜூலை மற்றும் அக்டோபரில் தேர்வு நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. நாட்டிலேயே ரயில் பயணிகள் பாதுகாப்பில் விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் ரோபோ போலீஸ் அறிமுகம். ரயில் நிலையத்தில் உள்ள தீ மற்றும் புகையை கண்டறிந்து பயணிகளை எச்சரிக்கும் ரோபோ. மும்பையில் பிரபல ஹிந்தி நடிகர் கமால் ஆர்கானை கைது செய்து போலீஸ் விசாரணை. குடியிருப்பு மீது துப்பாக்கியால் சுட்ட வழக்கில் நடவடிக்கை. IPL தொடருக்காக தயாராகும் மகேந்திர சிங் தோனி. ஜார்க்கண்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் வெளியிட்ட பயிற்சி வீடியோ பரவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.